மயிலாடுதுறை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக இன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வழங்குவதற்காக நாம் இங்கு கூடியுள்ளோம். அது என்னவென்றால், வருகின்ற 5/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று நாம் மயிலாடுதுறை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் அனைத்து சிறிய வணிக சங்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து மயிலாடுதுறையில் அன்று மதியம் 2 மணி முதல் இரவு வரை முழுவதுமாக கடையை அடைப்பு செய்கிறோம். காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய வணிகர் சங்க வணிகர் தினத்தை கொண்டாடும் விதத்திலும் வணிகர்களின் ஒற்றுமையை நோக்கியும் மற்றும் திருவாரூரில் நமக்கு அருகாமையில் உள்ள திருவாரூரில் நடைபெற இருக்கின்ற மாநில மாநாட்டில் பங்கு கொள்ளும் விதத்திலும் அன்று நாம் இந்த விடுமுறை செய்ய இருக்கிறோம். மேலும் திருவாரூரில் நடக்க இருக்கும் மாநாடானது மாநில தலைவர் திரு AM விக்ரமராஜா அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அருகாமையில் உள்ள நாம் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஒற்றுமைகளையும் வழங்க இருக்கிறோம். மேலும் நம்முடைய அந்த மாநாடு ஒரு சாதாரண மாநாடு அல்ல. வணிகர்களினுடைய ஒரு அனைத்து தமிழக வணிகர்களின் மொத்த வணிகர்களின் மேடை, அவர் அனைவருடைய குரலாக அங்க ஒலிக்க இருக்கிறது. அதில் நாம் அனைவரும் பங்கு கொண்டு நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்ட இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம் மயிலாடுதுறை வணிகர்கள் அனைவரும், வணிகம் என்பது வெறும் லாப நோக்கில் நடக்கும் விஷயம் அல்ல, அது ஒரு பொறுப்பு சார்ந்த விஷயம். ஆகையால் நம் மயிலாடுதுறை வணிகர்கள் அனைவரும் அன்று பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத வண்ணம், எந்த போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாமல் மருந்தகங்கள் திறந்திருக்கும், உணவகங்கள் திறந்திருக்கும். ஆகையால் எந்த இடையூறும் இன்றி அனைத்து வணிகர்களும் நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவதிலும் ஒற்றுமையை காண்பிக்கும் விதமாக மட்டுமே இந்த கடையடைப்பை செய்கிறோம். நாம் இந்த கடையடைப்பு நடத்தி நம்முடைய ஒற்றுமையையும், மேலும் நாம் அந்த வணிகர்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே அவர்களுக்கு லீவே கிடையாது. அந்த விதத்தில் அன்னைக்கு நம்ம லீவ் விட்டு நம்மளுடைய அந்த தினத்தை கொண்டாடுவோம் என்பதில் நோக்கத்தில் நாம் இந்த விடுமுறை அளிக்க இருக்கிறோம். இன்னைக்கு காலைல நியூஸ்ல கூட பார்த்தோம், 900 சொச்ச ரூபாய் வணிக சிலிண்டர் 19 கிலோ வெயிட் உள்ள சிலிண்டருக்கு 900 சொச்ச ரூபாய், கிட்டத்தட்ட 953 ரூபாய் ஏறி இருக்கு. அதாவது 50% ஏறி இருக்கு. 2000 சொச்ச ரூபாய் இருந்த சிலிண்டர் 50% கிட்ட ஏறி 3900 சொச்ச ரூபாய் கிட்ட வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அதிகப்படி விலையேற்றம். இது அனைத்து உணவகங்களும் நாளை முதலே பாத்தீங்கன்னா விலையேற்றம் கண்டிப்பா அறிவிப்பாங்க. இந்த சிலிண்டருடைய தட்டுப்பாடை வருகின்ற அரசு, எந்த அரசு வந்திருந்தாலுமே அவங்க இதை ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரலைன்னா மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். இதை வரப்போற அரசு இதை நமக்கு கண்டிப்பா செஞ்சு தரணும். இந்த விஷயத்த நாங்க அந்த மாநாட்டிலையுமே பேச இருக்கிறோம். திருவாரூர் நடக்கிற மாநாட்டுல பேச இருக்கிறோம். அதுல மயிலாடுதுறை சேம்பரும் இதை கோரிக்கையா கொடுக்க இருக்குங்க. கண்டிப்பாக அனைத்து விளைபொருளுமே உயரும். நம்ம உணவகங்கள் மட்டுமே இல்லாம கேஸ் சிலிண்டர் உயர்வு காரணத்தினால பிளாஸ்டிக் பொருள் முதற்கொண்டு அனைத்து சம்பந்தமில்லாத வீட்டு உபயோக பொருட்கள், வீடு கட்டுமான துறையை சேர்ந்த பொருட்கள் கூட விலை ஏறுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் சிலிண்டர் விலை ஏறுச்சுன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ஏறுதுன்னு. இது அந்த மாதிரி இல்லை. சிலிண்டர் விஷயம் ஏறும்போது பல துறைகளுமே இதனால பாதிக்குதுங்க. தலைமை ஏற்கிறது திரு AM விக்ரமராஜா. அது இல்லாம நிறைய மாவட்ட தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் உறுப்பினர்கள் உள்ளவங்க, அது மாதிரி நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. வணிகத்தை சேர்ந்த அனைத்து பெரிய தொழிலதிபர்களுமே வர்றாங்க. அது மட்டும் இல்லாம வரி சம்பந்தமான விஷயங்கள் பேசுறாங்க. புதிய தொழில் முனைவோருக்கான விஷயங்கள்லாம் அதுல நிறைய எடுத்துரைக்க இருக்காங்க. அந்த மாதிரி வணிகர்களுக்கு தேவையான அனைத்துமே அங்க நடக்குது. அனைத்து தொழிலாளர்களுக்கும் மயிலாடுதுறை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அன்று 5ஆம் தேதி அன்று 2 மணி முதல் அனைவரும் ஒற்றுமையாக கடை விடுமுறை அளித்து நாம் இந்த நிகழ்வை கொண்டாடுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.